ஹாய் காய்ஸ், வெல்கம் டு Omlette குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சீஸ் ஆம்லெட் எப்படி போடலாம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். Omlette குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் இன் ஆல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சீஸ் ஆம்லெட் செய்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 முட்டை வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம். இது 2 பேர்த்துக்குள்ள மெஷர்மெண்ட் தான். இப்போது இந்த முட்டையை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 3 முட்டையும் நம்ம ஒரு சின்ன பவுலில் நல்லா வந்து உடச்சிக்கிடும். முதல்ல முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். இப்போது முட்டையெல்லாம் உடச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக நம்ம நல்லா வந்து இந்த முட்டையை பீட் பண்ண வேண்டியதான். நல்லா அந்த முட்டை நுர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். Sound right, boy. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா நுர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு வந்து கொஞ்சம் போட்டாலே போதும். ஏன்னா இது 3 முட்டை தான், இன்னொன்று சீஸில் வேறு உப்பு இருக்கும். ஸோ அதனால் உப்பு கொஞ்சம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். முட்டை வந்து அந்த நல்லா நுர வந்து பஃப்பாக இருக்கணும், அந்த நுர நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சீஸ் ஆம்லெட்க்கு நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக பட்டர் விட்டுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பட்டர் விட்டுட்டு பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வாங்க. Sound right, boy. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆகி சூடாயிருச்சு. நான் வந்து எக்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பஃப்பாக. ஏன்னா நம்ம இதில் பால் ஊற்றிருக்கோம், இன்னொன்று நல்லா பீட் பண்ணியிருக்கோம், அதனால தான் இப்படி இருக்குது. அடுத்ததாக இந்த எக்கை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வந்து மேலே வந்து எடுத்து விட்டுக்குவோம். ஏன்னா நடுவில் வந்து நம்மளுக்கு கட்டியாக கொஞ்சம் திக்காக இருந்துச்சுனாக்கா முட்டை வந்து உடையாது, எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு விட்டுக்கோங்க. Sound right, boy.
செஞ்சு விட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் 2 சில்லி எடுத்தேன், க்ரீன் சில்லி தான். அதை வந்து சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ அதை தான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்ததாக இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த இலை தான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சீஸ் ஆட் பண்ணலாம். It sound right, boy. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதில் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய பார் சீஸ் தான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் வீட்டிலே ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து சீஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வைக்கும் இல்லையா, ஸோ அந்த சீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 நிமிஷம் போதும், ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம பேனை வந்து மூடி வச்சுட்டு நல்லா வேக விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சீஸ்லாம் பாருங்கள் ஒரு அளவுக்கு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தீம் லீஃப் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக கொஞ்சமாக பப்ரிக்கா, இது வந்து ஸ்பைஸில், ஸோ ஸ்பைஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பிளாக் பெப்பர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இவ்வளோ தான். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். It sound right, boy. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்கள். நான் திறந்து காட்டுறேன் உங்ககிட்ட. இங்கே பாருங்கள், சீஸ்லாம் வந்து நல்லா ஒரு அளவுக்கு மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எடுத்து தட்டில் வச்சிட வேண்டியதுதான். இன்னும் இதுக்கு மேலே மெல்ட் ஆக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து அந்த பதமே. இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறமா பாருங்கள், அது இன்னும் மெல்ட் ஆயிடுச்சு அந்த சூட்லேயே. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஆஃபாக இருக்கும் போதே எடுத்துட்டேன். இதோடு சேர்த்து நீங்கள் சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் டின்னராக எடுக்காதீங்க, ஏன்னா டின்னர் வந்து சீஸ் வேண்டாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம், லஞ்சுக்கு எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் இன்றைக்கி என்னோடய ரெசிபி. நாளைக்கு நான் உங்களை மறுபடியும் ஒரு புது ரெசிப்பியில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து உங்கள் ஹோம்மேட் குக்கிங் சேனல். பாய் அண்ட் டேக் கேர்.